ஓகே. குட் மார்னிங் ஆல். ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோராகேஷன். அதுக்கு அடுத்தது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. ஸோ காங்கோல வந்துட்டு இப்போ என்ன பீஸ் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா என்ன எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அது போக ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. ஸோ என்ன இஷ்யூஸ் அப்படின்ட்டு தென் அது போக லொகேஷன் ஜியாகிரபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போறோம். அண்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ பக்கத்தில் இருக்கிற ரீஜன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்தது நியூ ஆன்டிஜன், அப்புறம் ஏஐ அண்ட் அட்டானமஸா எப்படி வந்துட்டு ஏஐ யூஸ் பண்றாங்க ஃபார் சைபர் த்ரெட். அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பிளாக் ஹாக் அண்ட் ஃபைனலி சேஞ்ச் 7. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு சாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் 7 நம்ம சொல்றது சைனாவோட மிஷன். அது என்ன? ஸ்பேஸ் மிஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோராகேஷன். ஸோ ப்ரோராகேஷன்னா என்னது நம்மளுக்கு? ஒரு செஷன் வந்துட்டு அசம்பிளி செஷன் வந்துட்டு முடியிறப்ப பிரசிடென்ட் சொல்றது தான் ப்ரோராகேஷன். ஸோ தட்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை அண்ட் ப்ரோராகேஷன். ஸோ அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்றப்ப ஸோ கரண்டாக அந்த செஷன் வந்துட்டு அந்த நாளைக்கு அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ திரும்பவும் வந்துட்டு தே வில் அனௌன்ஸ் த டேட். அடுத்த செஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை அப்படின்னா ஸோ எப்போ சஸ்பெண்ட் ஆயிருக்கு பட் வித்தவுட் எனி டேட். ஓகேங்களா? திரும்ப எப்போ கூப்பிடுவோம் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் பண்ணுறது அட்ஜார்ன்மெண்ட் சைன் டே. ஸோ யூஸ்வலி அட்ஜார்ன்மெண்ட் சைன் டே இஸ் டன் அட் த எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ ஒரு மான்சூன் செஷனா அந்த எண்ட்ல வந்துட்டு யார் சொல்லிடுவாங்க? அட்ஜார்ன்மெண்ட் சைன் டே ரெண்டுமே ஐதர் ஸ்பீக்கர் இல்லை சேர்பர்சன். ஓகே ரைட். ஸோ ஸ்பீக்கர் வந்துட்டு சொல்லிட்டாரு. ஸோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க? ப்ரோராகேஷன் நடக்கும். ஓகே. ஸோ யூஸ்வலி ப்ரோராகேஷன் ஹேப்பன்ஸ் 2 to 4 days ஆஃப்டர் அட்ஜார்ன்மெண்ட் சைன் டே. ஓகேங்களா? பட் என்ன ஆயிருதுன்னா நியூஸ்ல ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ யூஸ்வலி செஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் ரைட்டா, எல்லாமே அஸ் யூஷுவல் நடந்துட்டே தான் இருக்கு. அப்புறம் ஏன் இது பர்டிகுலரா ஹைலைட் ஆகுது அப்படின்னா, ஸோ அட்ஜார்ன்மெண்ட் சைன் டே முடிஞ்சு யூஸ்வலா 2-4 டேஸ்க்குள்ளேயே ப்ரோராகேஷன் சொல்லிடுவாங்க. பட் திஸ் டைம் இட் வாஸ் டிலேட் பை 10 days. ஓகேவா? ரைட். ஸோ அதனால தான் நியூஸ்ல வந்து ஸோ வித்தின் 2-4 days இட் வில் ஹேப்பன். ஸோ இந்த தடவை வந்துட்டு உங்களுக்கு 10 days வந்துட்டு டிலே ஆனதுனால இட் ரைஸ்டு சம் கொஸ்டின். ஓகே ரைட். ப்ரோராகேஷன் வந்துட்டு ஃபார்மல் டெர்மினேஷன் ஆஃப் அ செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் பை த பிரசிடென்ட். இல்லை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? செஷன் எண்டு பண்றது யாரு? பிரசிடென்ட். ஸோ அண்டர் வாட் லைக் விச் ஆர்டிகிள் ஆர் கான்ஸ்டியூஷன்ல விச் ஆர்டிகிள் கிவ்ஸ் இன் த பவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகிள் 85(2)A. ஓகே. ஸோ ஆர்டிகிள் 85 கிளாஸ் ஏல வந்துட்டு நம்மளுக்கு பிரசிடென்ட் வந்துட்டு ப்ரோராகேட் பண்றதுக்கான பவர் இருக்கு அப்படின்றது இருக்கு. ஸோ வி ஹேவ் டு ரிமெம்பர் பிரசிடென்ட் இன் திஸ் ஆர்டிகிள். ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரைட். தென் அது போக திரும்ப ஒன்ஸ் வந்துட்டு ஓவர். ஓகே. ஓவர் ஆயிடுச்சு. அடுத்து திரும்பவும் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ செஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. திரும்ப அகைன் ஒரு மான்சூன் செஷன், அது வேற ஒரு செஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். வின்டர் செஷன். செஷன் ஸ்டார்ட் பண்றப்ப பிரசிடென்ட் தான் அப்பயும் வந்துட்டு ஹி வில் கால். ஓகே. ஹி வில் கிவ் அ கால். அந்த இது என்னன்னு சொல்றோம் நம்ம? சம்மன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. ஸோ டிஆர்சி கவர்மெண்ட், அதாவது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அண்ட் ருவாண்டா பேக்டு M23 armed group have agreed on a roadmap for renewed peace negotiations to end the long running conflict. அப்ப என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நம்மளுக்கு டிஆர்சியில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. ஸோ த கான்ஃப்ளிக்ட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் அனதர் குரூப், ஆர்ம்டு குரூப். ஓகேவா? ரைட். இந்த குரூப்பை வந்து M23 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ M23 கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இந்த ரெண்டு குரூப்ஸ் இருக்கு. ரெண்டுக்கும் நடுவில் பிரச்சனை. ஓகே. ஸோ இந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்ணி வைக்கிறதுக்கு லாட் ஆஃப் எஃபோர்ட்ஸ் வேர் டேக்கன். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்க போறாங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நெகோசியேஷன்ஸ், பீஸ் நெகோசியேஷன்ஸ் யார் ஹெல்ப் பண்ணா அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே. ஸோ டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோல ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இஃப் யூ டேக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, அதோடைய ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ரீஜன். ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த ரீஜன்ல நம்மளுக்கு டுட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபல் குரூப் இருக்கு, எத்னிக் குரூப் அப்படின்ற ஒரு எத்னிக் குரூப் இருக்கு. ஓகே. ஸோ திஸ் M23 குரூப் சப்போர்ட்ஸ் திஸ் டுட்சி குரூப். ஓகேங்களா? ஸோ அந்த டுட்சியை வந்துட்டு என்ன பண்றாங்க? தே ஃபீல் லைக் தே ஆர் டிஸ்கிரிமினேட்டட். ஓகே. தே ஆர் இன்செக்யூர். ஸோ அந்த குரூப்பை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க? இந்த M23 குரூப் வந்துட்டு அந்த மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிபல் குரூப் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது.
தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஸோ இப்போ ஏன் அந்த குரூப் இன்னும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த டுட்சி குரூப்புக்காக அவங்க வந்துட்டு பேசுறாங்க, ரைட்? ஸோ அது ஒன்று. தென் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மினரல் ரிச் ஏரியா. யூ ஹேவ் டைமண்ட்ஸ், தென் கொபால்ட், இதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய மினரல் ரிச் ஏரியா தான் எது நம்மளுக்கு இந்த ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய காங்கோவோட ஈஸ்டர்ன் சைட். ஓகேவா? ஸோ அப்போ இதனால என்ன ஆகுது, இவங்க மினரல்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி M23 குரூப் வெளியில வித்து தே வில் கெட் மணி. அப்போ ரிபல் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகிறதுக்கு அவங்களுக்கு கண்டினியூஸா சப்ளை வந்துட்டு இருந்துட்டே இருக்கு. ஓகே, ரைட். இது போக இன்னொரு சப்போர்ட் யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா வாண்டா. ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஓகேவா? ஸோ அந்த கண்ட்ரியில இருக்கிற கண்ட்ரி என்ன பண்றாங்க, இந்த M23 குரூப்புக்கு பேக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அலிகேஷனும் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரீசன்ஸ்னால நம்மளுக்கு there is a ongoing problem between Democratic Republic of Congo government and between the M23 group. ஓகேவா? கவர்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. அந்த டைமண்ட்ஸ் ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே N23 குரூப் தான், ரிபல்லியன் குரூப், அவங்க தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ காசே என்ன அப்படின்னா, இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் வெரி வாஸ்ட் ஏரியா ஜியாகிரபிக்கலி. ஸோ இந்த ஈஸ்டர்ன் சைட் எப்பயுமே யூஸ்வலாக கண்ட்ரி பெருசாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ரிமோட் ஏரியாஸ் எல்லாமே வந்துட்டு டச் பண்ண மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி ப்ராப்பராக கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஈஸ்டர்ன் செக்டர் சைடை வந்துட்டு பார்க்க கிடையாது. அதனால அந்த மக்கள் என்ன ஆயிடுறாங்க, தே ஃபீல் தே ஆர் ஐசோலேட்டட். ஸோ எப்படி இப்போ நார்த் ஈஸ்ட் நம்மளுக்கு இன்சர்ஜென்சி நடக்குது, அந்த மாதிரி தே ஃபீல் தே ஆர் ஐசோலேட்டட், டிஸ்கிரிமினேட்டட். அப்ப அதனால அந்த குரூப்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க, இன்சர்ஜென்சி மாதிரி அவங்க வந்துட்டு ரிபல்லியன் குரூப்பா மாறுறாங்க. அதுதான் இந்த M23 குரூப். ஓகேவா? அந்த M23 டுட்சி குரூப்புக்காக ரைட். ஸோ எல்லா டுட்சி குரூப்பும் கிடையாது. டுட்சியில சிலர் வந்துட்டு இந்த மாதிரி M23 குரூப்பா வந்துட்டு மாறிடுறாங்க. அந்த குரூப் ஏன் இன்னும் லீட் ஆகிட்டே இருக்கு, இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னா அதுக்கு ரீசன் ஒன்னு ருவாண்டா வந்துட்டு சப்போர்ட் பண்றது ஒன்னு. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஈஸ்டர்ன் செக்டர்ல இருக்கக்கூடிய மினரல்ஸை வந்துட்டு அவங்களே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி விற்கிறதுனால தே கெட்டிங் மணி. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ரெண்டுமே இருக்கிறதுனால அது இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ அதுக்கு இப்போ இந்த பிரச்சனை வந்துட்டு போய்கிட்டே இருக்கா. ஸோ இதை வந்துட்டு சால்வ் பண்றதுக்கு ரீசென்ட்லி 2025ல நவம்பர் 2025 தோஹா ஃப்ரேம்வொர்க் ஃபார் காம்ப்ரிஹென்சிவ் பீஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு சைன் பண்றாங்க. ஓகேவா? யார் யாருன்னா பிட்வீன் DRC அண்ட் M23 குரூப். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இந்த தோஹா ஃப்ரேம்வொர்க் ஃபார் காம்ப்ரிஹென்சிவ் பீஸ் அக்ரிமெண்ட் வந்துட்டு சைன் பண்றாங்க. ஓகே, மீடியேட்டட் பை கத்தார். சரிங்களா? அண்ட் அலாங் வித் சப்போர்ட் ஆஃப் UN, ஆப்பிரிக்கன் யூனியன், இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி கத்தார் மீடியேட் பண்ணி பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. ஸோ பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்கன்னா ஓவராலா பீஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட கிடையாது. ஸோ அடுத்தடுத்த பீஸ் ப்ராசஸ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இது. ஓகேவா? ரைட். அந்த கைடன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி இப்போ இந்த 5 days ஆஃப் டாக் வந்துட்டு நடந்திருக்கு. ரைட். ஸோ இது லாஸ்ட் இயர் 25 they have signed. இது வந்துட்டு இட்ஸ் கைடன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கு. இதை ஃபாலோ பண்ணி இப்போ 5 days ஆஃப் டாக் சுவிட்சர்லாண்டில் வந்துட்டு நம்மளுக்கு நடந்திருக்கு. ஓகேவா? ரைட். இதுதான் நியூஸ்ல இருந்தது. ஸோ வை இட் இஸ் இன் நியூஸ் அப்படின்னா இதான் ரீசன். ஓகேவா? ரைட். அதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், அப்போ தேர் இஸ் அ கான்ஃபிளிக்ட், அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அதுலயும் மினரல் ரிச் ரீஜன் சொல்லிட்டோமா, அதுலயும் ப்ராவின்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் கிவு அப்படின்னு சொல்றோம் அந்த ரீஜன்ல. ஓகே, ரைட். ரிமைனிங் அப்படியே சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன கண்டென்ட் தான் இது எல்லாமே. ஓகேவா? இப்போ DRC பத்தி பார்க்க போறோம். இதோட லொகேஷன் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி UPSCல வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படிங்கிறது இட் இஸ் லொகேட்டட் இன் ஆப்ரிக்கா. ஓகே, ஸோ இட்ஸ் அ சப்சஹாரன் கண்ட்ரி. இந்த ரீஜன்ல லொகேட் ஆயிருக்கு. ஓகேவா? தெரியுதா ஆப்ரிக்கா? ஓகே தான். ஸோ ஹியர் இட் இஸ் லொகேட்டட். யூ லுக் அட் த கண்ட்ரி. இருக்கிறதுலே என்ன நல்லா பெருசா வாஸ்டா இருக்கா இந்த கண்ட்ரி, ரைட்? ஸோ இதோடைய ஈஸ்டர்ன் செக்டர்லாம் நம்மளுக்கு இஷ்யூஸ் இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இந்த கண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதோட லொகேஷன் நம்மளுக்கு இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஸோ மெடிட்டேரியன் ரெயின் ஃபாரஸ்ட்டும் இங்கே இருக்கும். அண்ட் அது போக நம்மளுக்கு வந்துட்டு கிராஸ்லேண்டும் இருக்கு. ஓகேவா? ஸோ சவானா கிராஸ்லேண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சவானா கிராஸ்லேண்ட்ல ஃபாரஸ்ட் கிராஸ்லேண்ட் அந்த செக்ஷன் இருக்குது. இந்த ஏரியாக்குள்ள வர்றப்பதான் நம்மளுக்கு கிராஸ்லேண்ட், கம்ப்ளீட் கிராஸ்லேண்ட் வந்துடும் சவானாலேயே. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபாரஸ்டட் ஏரியாஸ் இருக்கும். அண்ட் அது போக ரெயின் ஃபாரஸ்ட் வந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியா தான் நம்மளுக்கு காங்கோ. அப்ப ஆப்பிரிக்கால காங்கோ அப்படின்னா ட்ரை ஏரியாவா இருக்குன்னு நம்ம நினைச்ச கூடாது. ஓகே,
ஸோ நம்ம மேல பார்க்குற இந்த ரீஜன்ஸ்ல மட்டும்தான் கம்ப்ளீட்லி டெசர்ட் ஏரியா. இது கீழ இருக்கிறதெல்லாம் டெசர்ட் கிடையாது. ரைட்டா? ஓகே. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் காங்கோவோட பார்டரிங் கண்ட்ரீஸ் என்னென்ன? ஓகேவா? ரைட். ஸோ காங்கோட பார்டரிங் கண்ட்ரீஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் சவுத் சூடான். ஓகேவா? தென் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக். அதுக்கப்புறமா ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ வேற, ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ வேற. ஓகே. தென் அதுக்கப்புறம் அங்கோலா, தென் ஜாம்பியா, அப்புறம் டன்சானியா, புருண்டி, தென் ரவாண்டா, உகாண்டா. ஓகேவா? அது எல்லாமே வந்துட்டு இந்த சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். அதுல நம்ம பிடிஎஃப்ல லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அது ஒரு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதுல முக்கியமானது என்னன்னா, இப்ப இந்த கண்ட்ரி வந்துட்டு இப்ப நம்மளுக்கு மேப்ல பார்த்தா எங்க இருக்கு? ஸோ இட் இஸ் லொகேட்டட் இன் த சென்டர். ஓகேவா? பட் இப்ப இதுக்கு வந்துட்டு சீ கோஸ்ட் இருக்கா இல்லையான்னு கேட்டா நம்ம என்ன யோசிப்போம். ஓகே, சென்டர்ல தானே இருக்கு. லேண்ட்லாக் கண்ட்ரி, அதனால இருக்காதுன்னு நினைச்சுப்போம். அதான் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா டியூண்டா ஒரு கேப் இருக்குதா? ரைட். ஸோ இட் ஹேஸ் ஆக்சஸ் டு அட்லாண்டிக் ஓஷன். ஓகே. ஸோ இப்போ இதை கம்ப்ளீட்லி லேண்ட்லாக்டு கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. மேஜர்லி இட்ஸ் அ லேண்ட்லாக்டு கண்ட்ரி, பட் ஸ்டில் இட் ஹேஸ் ஆக்சஸ் டு அட்லாண்டிக் ஓஷன். ஓகேவா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, எந்த ஓஷன்? அட்லாண்டிக் ஓஷன். இந்த சைடு கிடையாது. ஓகே, ரைட். தென் நம்மளுக்கு இங்க இருந்து என்ன ஆகுது? கிரேட் ரிஃப்ட் வேலி. ரைட்டா? ஓகே, ஸோ இங்க இருந்து கிரேட் ரிஃப்ட் வேலி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிரேட் ரிஃப்ட் வேலியில இருந்தா என்ன? ரிஃப்ட்னா என்னது? தட்ஸ் அ பிரேக்கேஜ். ஓகே, ரிஃப்ட் ஆகி போகுது. ஓகே, ஸோ ஆப்பிரிக்கா வந்து நம்மளுக்கு இப்படி ரெண்டு ஆகுது. ஓகே, அந்த ரிஃப்டிங்னால, இந்த ரிஃப்டிங் ப்ராசஸ்னால என்ன ஆயிருக்கு? நம்மளுக்கு கேப்ஸ் நிறைய விழுந்துருது. ஓகேவா? ஸோ அந்த கேப்ஸ்ல என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு லேட்டர் பீரியட்ல லைக் டியூ டு ரெயின்ஃபால் வாட்டர் வாஸ் ஃபில்டு. அப்போ நம்மளுக்கு நிறைய லேக்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன இருக்குது? கிரேட் லேக்ஸ் இருக்கு. ஓகேவா? ரைட், கிரேட் லேக்ஸ் இருக்கு. அண்ட் பர்டிகுலரா இந்த ரெண்டு லேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃபீடிங் நைல் ரிவர். ஓகே, ஸோ இங்க இருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? நம்மளுக்கு நைல் ரிவர் ஒரிஜினேட் ஆகி இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நார்த். ஓகேவா? ரைட். ஸோ அப்ப நைல் ரிவருடைய ட்ரைனேஜ் பேசின் நம்மளுக்கு ருவாண்டா கிட்டக்க இருக்கு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் லேக்ஸ் போறதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். ஈக்குவேட்டர் பாஸ் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ பிகாஸ் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ நம்ம பார்க்கறதுனால ஈக்குவேட்டரையும் பார்த்துருவோம். ரைட்டா? ஸோ ஈக்குவேட்டர் பாஸ் ஆனா போகுதா? நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வி ஹேவ் கேபான், தென் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, ருவாண்டா வராது, மறந்துடாதீங்க. உகாண்டா வி ஹேவ். அதுக்கு அடுத்து கென்யா, தென் சொமாலியா. ஓகேவா? 1 2 3 4 5 6 கண்ட்ரீஸ் வந்துட்டு 6 கண்ட்ரீஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா வந்துட்டு கிராஸ் பண்ணி போகுது. ஓகே, ஈக்குவேட்டர். இது வந்துட்டு கம்பல்சரியா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஆப்பிரிக்கால கேபான், ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, தென் உகாண்டா, தென் கென்யா, அண்ட் தென் ஃபைனலி சொமாலியா. ஓகேவா? ரைட். ஸோ அது போக அடுத்தது இங்க லேக்ஸ் என்னென்ன இருக்கு? ஸோ கிரேட் லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோமா? ஸோ வாட் இஸ் கிரேட் லேக்ஸ்னா தே ஆர் ஃபார்ம்டு டியூ டு திஸ் ரிஃப்டிங். அது ஓகே. வி ஹேவ் லாட் ஆஃப் லேக்ஸ், ஸ்மால் ஸ்மால் லேக்ஸா நிறைய லேக்ஸ் இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இந்த லேக்ஸ்ல இம்பார்ட்டன்டான லேக்ஸ் என்னென்ன? அதுலயும் பார்த்தோன்னா இப்போ இந்த டிஆர்சி பார்க்கறதுனால டிஆர்சிக்கு பார்டர்லயே தான் எல்லா லேக்கும் இருக்கு. ஓகேவா? வி ஹேவ் லேக் ஆல்பர்ட். ஓகேவா? லேக் ஆல்பர்ட் அப்படிங்கிறது இட் இஸ் பார்டரிங் உகாண்டா அண்ட் டிஆர்சி. தென் வி ஹேவ் லேக் எட்வர்ட். ஓகே, இதுவும் உகாண்டால இருக்கு. தென் வி ஹேவ் லேக் கிவு. இந்த ரெண்டு லேக் ஆல்பர்ட் எட்வர்ட்னு இருக்குது இல்லையா? இந்த ரெண்டு லேக் தான் என்னது? மேஜரா நைல் ரிவருடைய ட்ரைனேஜ். ஓகேவா? தென் இம்பார்ட்டன்ட் லேக். ஸோ இது வந்துட்டு இந்த ஏரியால கிரேட் லேக்ல கொஞ்சம் பெரிய லேக். பட் இட் இஸ் த டீப்பஸ்ட் லேக் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஓகேவா? லேக் டாங்கன்யிகா. ஓகேவா? டீப்பஸ்ட் லேக் ஆஃப் ஆப்பிரிக்கா அண்ட் வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் லேக்ஸ். ஓகே, தென் கீழே வந்துட்டு லேக் மலாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்கும். தென் வி ஹேவ் லேக் மேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்கும். தென் இது வந்துட்டு டிஆர்சியோட பார்டர்ல. டிஆர்சி பார்டர் இல்லாம இந்த பக்கம் முக்கியமான லேக் என்னது? லேக் விக்டோரியா. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ என்னெல்லாம் லேக்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம? லேக் ஆல்பர்ட் பார்த்துருக்கோம். ஓகே, லேக் ஆல்பர்ட், லேக் எட்வர்ட், அதுக்கப்புறம் லேக் கிவு, லேக் டாங்கானிகா, அதுக்கப்புறம் லேக் மலாவி, லேக் மேரு, தென் லேக் விக்டோரியா. ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஓரளவு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஈக்குவேட்டர் வந்துட்டு இந்த லேக்ஸ்ல பாஸ் ஆகுதான்னு சம்திங் கேட்டிருந்தாங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ இப்போ நம்ம
ஈக்குவேட்டர் பாஸ் ஆகுது இல்லையா? இப்ப இந்த ஈக்குவேட்டர் பாஸ் ஆகுறதுல எந்த லேக் அது பாஸ் பண்ணி போகுது? ஓகேவா? ஸோ இட் டச்சஸ் 2 லேக்ஸ். லேக் எட்வர்ட டச் பண்ணுது, லேக் விக்டோரியாவ டச் பண்ணுது. ஓகேவா? வெதர் இட் பாசஸ் த்ரூ டாங்கன்யிகா? கிடையாது. ஓகேவா? ஈக்குவேட்டரோட நார்த்ல இருக்கா, சவுத்ல இருக்கா டாங்கன்யிகா? சவுத்ல இருக்கு. ஸோ இந்த லேக்ஸ்லயே ஏன் முக்கியமான லேக் இது அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் இட் இஸ் டீப்பஸ்ட் லேக் இன் ஆப்பிரிக்கா. தென் 2வது லேக் விக்டோரியா. அண்ட் இது ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ல டீப்பஸ்ட். ஓகே. அதே மாதிரி லேக் விக்டோரியாவும் பெரிய பெரிய லேக். ஓகேவா? ஸோ 2 பெரிய லேக் 2மே. அதனால லேக் விக்டோரியால நம்மளுக்கு ஈக்குவேட்டர் பாஸ் த்ரூ ஆகுது. லேக் எட்வர்ட்ல ஈக்குவேட்டர் பாஸ் த்ரூ ஆகுது. பட் லேக் டாங்கன்யிகால நம்மளுக்கு ஈக்குவேட்டர் பாஸ் த்ரூ ஆகல. So this is the main thing about geography of Congo. I mean DRC. Okay. So river அப்படின்னு பார்த்தோம்னா we have Congo river. So equator divides Congo DRC into 2. நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன அது போக என்னென்ன countries வந்துட்டு டிவைட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. Okay, so this is the second largest country. After, I mean in Africa, after Algeria. ஓகேவா? Then it shares borders with 9 countries. அந்த 9 countries என்னென்ன அப்படின்னு பார்த்தாச்சு. Then it has a narrow coastline with the Atlantic Ocean. ஓகேவா? Then Congo basin dominates the geography. We have Congo rainforest. மறந்துடக்கூடாது. ரைட்? ரெயின்ஃபாரஸ்ட் இருக்கு அந்த இடத்துல. Then Congo river வந்துட்டு மேஜர் ரிவர் நம்மளுக்கு. ஓகே. லைக் டாங்கன்யிகா டீப்பஸ்ட் லேக் ஆப்பிரிக்கால. அதே மாதிரி லேக் கிவு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு இட் ஹேஸ் லாட் ஆஃப் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டெபாசிட்ஸ். ஓகேவா? ஸோ எங்க இந்த லேக் கிவுல. தென் அதே மாதிரி லேக் ஆல்பர்ட், லேக் எட்வர்ட், தே ஃபார்ம் பார்ட் ஆஃப் த நைல் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நியோ ஆன்டிஜென்ஸ். இப்போ ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, recently they have conducted a trial. Okay. So using mRNA for mRNA vaccine for cancer. ஓகேவா? ரைட். ஸோ கேன்சரை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? mRNA வேக்சினை வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி இதை வந்துட்டு நம்ம கியூர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு they have conducted a எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஃபார் மெலனோமா. மெலனோமாங்கிறது என்னது? ஸ்கின் கேன்சர். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் we should know what is neoantigen. ஓகே. ஸோ நியோஆன்டிஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்நார்மல் ப்ரோட்டீன்ஸ் ஃபவுண்ட் இன் கேன்சர் செல்ஸ். ஓகே. ஸோ யூஸ்வலாக செல் அப்படின்னா, ஒரு செல் இருக்கு அப்படின்னா அந்த செல் என்ன பண்ணும்? நம்மளுக்கு செல் இருக்கு ரைட்டா? செல்லுக்குள்ள நம்மளுக்கு டிஎன்ஏ இருக்கு. ஓகே. டிஎன்ஏ என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் நம்மளுக்கு? ஃபைனலா டிஎன்ஏ வந்துட்டு இட் ஹாஸ் கோடிங்ஸ். ஓகேவா? ஸோ அதுல இருந்து என்ன ஆகும்? ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ எம்ஆர்என்ஏ. ரைட்டா? ஸோ எம்ஆர்என்ஏ நம்மளுக்கு இருக்கும். அந்த அந்த கோடை வந்துட்டு காப்பி பண்றது எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏ எங்க எடுத்துட்டு போகாத? ரைபோசோமுக்கு எடுத்துட்டு போகும். அண்ட் ரைபோசோம் சிந்தசிஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் த ப்ரோட்டீன்ஸ். அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு வெளியே எக்ஸிபிட் ஆகுது. ரைட்டா? ஓகே. ஸோ அப்ப யார் ஆக்சுவலா ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த ப்ரோட்டீன்ஸை? டோட்டலா சொல்லணும்னா செல்ஸ் ப்ரொடியூசஸ் ப்ரோட்டீன்ஸ். ரைட்டா? ஸோ அப்ப இந்த கேன்சர் செல்ஸ் இருக்கு இல்லையா? கேன்சர் செல்ஸ்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய நியூ டைப்ஸ் ஆஃப், அதாவது அப்நார்மல் டைப் ஆஃப் ப்ரோட்டீன். பிகாஸ் கேன்சர் செல்ஸ் யூஸ்வலி தே அண்டர்கோ மியூட்டேஷன். ஓகேவா? இப்போ மியூட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கிறப்ப அது என்ன பண்ணுது? நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது வித்தியாசமான ப்ரோட்டீன்ஸா ப்ரொடியூஸ் பண்றது. அந்த அப்நார்மல் ப்ரோட்டீன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நியோ ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஆன்டிஜன்னா என்னது? யூஸ்வலா ரைட், நம்மள அட்டாக் பண்றது. ரைட். ஸோ ஃபாரின் பார்ட்டிகல், வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு ஃபாரின் பார்ட்டிகல், ஒரு பாக்டீரியா, வைரஸ், இதெல்லாம் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? பட் இந்த இடத்துல என்ன ஆகுது? நம்ம பாடிக்குள்ள இருந்தே புது டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதை தான் நம்ம நியோ ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஸோ இது எதனால ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, பிகாஸ் ஆஃப் மியூட்டேஷன். our own cells becomes cancer cells. Cancer cells are mutation. Mutationனால it creates abnormal protein. Abnormal protein நியோ ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நியோ ஆன்டிஜன் அப்படிங்கிறது இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேவா? கேன்சர் பேஷண்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் ஈச் பேஷண்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட், யூனிக். ஓகே. ஸோ அது நம்மளுக்கு ஒரு மாலிகுலர் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒவ்வொரு டைப்பா இருக்கும். ஓகேவா? ரைட்.
ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி நம்மளுக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த நியோ ஆன்டிஜென்ஸை டார்கெட் பண்ணி வேக்சின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம கிரியேட் பண்றதுனால என்ன ஆயிரும், இந்த நியோ ஆன்டிஜென்ஸை அட்டாக் பண்ணி கேன்சர் செல்ஸை வந்துட்டு நம்ம பாடி எலிமினேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இது. ஸோ அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னா பை யூசிங் த mRNA. ஓகே, ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு இது மாறும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு பர்டிகுலராக என்ன டைப் ஆஃப் நியோ ஆன்டிஜென்ஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு we are going to synthesize same type of proteins. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ண போறோம்னா we have mRNA. mRNA வேக்சின்றது என்னது யூஸ்வலா? அதே சேம் ப்ராசஸ். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டிஎன்ஏ இருக்கு, டிஎன்ஏல இருந்து mRNA, mRNAல இருந்து ரிபோசோமு, அதுல இருந்து புரோட்டீன் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த mRNA ஸ்ட்ராண்டை வச்சு டைரக்டா ரைபோசோம்ஸ் என்ன பண்ணிரும், ஒரு ஃபாரின் புரோட்டீனை வந்து கிரியேட் பண்ணும். we have different types of vaccines method இல்லையா? ஸோ அந்த மெத்தட்ல யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ஒரு லைக் ஒரு இன்ஆக்டிவேட்டட் வேக்சின். அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு லைவா இருக்கக்கூடிய ஒன்றை வந்துட்டு டெட் ஆக்கி உள்ள அனுப்புறது இருக்கு, டீக்காயி அனுப்புறது இருக்கு. ரைட்டா? ஸோ அப்ப நம்ம ஃபாரின் பார்ட்டிகளை எக்ஸாக்டா உள்ள அனுப்புறோம். அதுக்கு பதிலாக அப்படியே அடுத்தடுத்த மெத்தட்ஸ் என்னாச்சு, இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் த ஹோல் பார்ட்டிகிள் அதுல இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ் மட்டும் நம்ம அனுப்ப ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், எந்த பார்ட் வந்துட்டு எந்த புரோட்டீன் வெளியில வந்தா டிசீஸ் காஸ் பண்ணுமோ அந்த புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ற mRNA-வை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டா நம்ம செலுத்திடுவோம். ரைட்டா? ஸோ இந்த mRNA எங்க போகும், செல்ஸ்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ரைபோசோம் mRNA-ல இருந்து டைரக்டா ஒரு பாக்டீரியான்னு வச்சுப்போம், அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய புரோட்டீன் என்ன பண்ணும், mRNA-ல நம்ம செல்ல இருக்கக்கூடிய ரைபோசோமே கிரியேட் பண்ணும். ரைட்டா? ஸோ அதுதான் mRNA வேக்சின் அப்படின்னு சொல்றது. ரைட்டா? ஸோ mRNA வேக்சின்றது என்ன அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாரின் பார்ட்டிகிள் கிரியேட்டிங் அ protein material, our own cells, our own ribosomes create the same protein material. அதை வந்துட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணிடும், ரெகக்னைஸ் பண்ணிட்டு போய் அட்டாக் பண்ணும். ஓகேவா? இப்போ இதே ப்ராசஸ் என்ன பண்ண போறோம், இந்த mRNA-ல நியோ ஆன்டிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வந்துட்டு கோடிங் இருக்கோ, டிஎன்ஏ கோடிங் இருக்குமோ அந்த கோடிங்கை அப்படியே டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த mRNA-க்கு அனுப்பிச்சிடுறோம். ஒரு mRNA கிரியேட் பண்ணி வச்சாச்சு. now we have mRNA வேக்சின். இந்த வேக்சின் எதை கிரியேட் பண்ணும், இப்போ நம்மளுக்கு நியோ ஆன்டிஜனை கிரியேட் பண்ணுது. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், செல்லுக்குள்ள அனுப்பிடுறோம். ஸோ பாடிக்குள்ள அனுப்புறதும் சில செல்ஸ் என்ன பண்ணிக்கிறோம், இந்த mRNA-வை அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா செல்ஸ்ல இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ் நம்மளுக்கு நியோ ஆன்டிஜென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு கேன்சர் செல்ஸ்ல நியோ ஆன்டிஜன் இருக்குதுல்ல, அப்படியே நம்ம தனியா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா நம்ம செல்ஸ்குள்ள இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் தேர் இன்சைட் த செல். ஓகேவா? கேன்சர் செல்ஸ் நம்ம ஓன் பாடி செல்ஸ். ரைட்டா? அதுதான் கேன்சர் செல்ஸா மியூட்டேட் ஆயிருக்கு. அதனால என்ன ஆகாது, நம்ம பாடி அதை சம்டைம்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணாது. சில நேரங்கள்ல இந்த நியோ ஆன்டிஜென்ஸ் வந்துட்டு ஹிட்டனா இருக்கும், வீக்கா இருக்கும். அதனால நம்மளோட ஓன் இம்யூன் சிஸ்டமால இந்த ஆன்டிஜென்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், அது பாக்குற மாதிரி வெளியில அதை காட்டுறோம். நம்ம இம்யூன் சிஸ்டம் கிட்ட இங்க பாரு ஒரு ஃபாரின் பார்ட்டிகிள் இதுன்னு காட்டுறோம். ரைட்? ஸோ அதுக்காக இந்த mRNA மூலமா நம்மளோட ரைபோசோம்ஸ்ல இந்த ப்ரோட்டீன்ஸை கிரியேட் பண்றோம். இப்போ இந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது, வெளியில வந்துருச்சு. ரைட்? நியோ ஆன்டிஜென்ஸ். நவ் ஆர் பாடிஸ் டி செல்ஸ் வில் ரெகக்னைஸ் இட். ஓகேவா? டி செல்ஸ் போயிட்டு என்ன பண்ணுது, ரெகக்னைஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிடுது. அட்டாக் பண்ணதோட நிறுத்தாம அடுத்து என்ன பண்ணும், இட் வில் சர்ச் ஃபார் திஸ் நியோ ஆன்டிஜென்ஸ் இன் த பாடி. அப்படியே சர்ச் பண்ணி போகும். அப்ப என்ன பண்ணுது, கேன்சர் செல்ஸ்ல இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிற நியோ ஆன்டிஜென்ஸை வந்துட்டு இது அட்டாக் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப என்ன உங்களுக்கு கேன்சர் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிடுது. ஓகேவா? So the vaccine instructs cells to produce tumor specific proteins, அதுதான் நியோ ஆன்டிஜென்ஸ், allowing immune system to recognize them as abnormal and mount a targeted immune response. அதுக்கு அது என்ன பண்ணும், T cells வந்துட்டு நம்மளுக்கு அனுப்பும். So T cells recognize and attack the cancer cells carrying the corresponding mutations இல்ல corresponding antigen ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேன்சர் செல்ஸை வந்துட்டு அட்டாக் பண்ணிடுது. ஸோ அதை நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ப்ரெசிஷன் மெடிசன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இட் இஸ் அ மூவ் டுவர்ட்ஸ் ப்ரெசிஷன் மெடிசன் மீன்ஸ் அக்யூரேட் மெடிசன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி இம்யூன் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம மெடிசன் தரோம். தட் இஸ் நோன் அஸ் ப்ரெசிஷன் மெடிசன். ஓகே, ஸோ இட் இஸ் அ ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ரெசிஷன்
மெடிசன். அது போக இந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல் எல்லாருக்கும் செட் ஆகாது. அதனால பர்சனலைஸ்ட் இம்யூனோதெரபியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. பட் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இட் இஸ் வெரி ஹை இன் காஸ்ட். ரைட்னா? ஸோ எக்ஸ்பென்சிவா இருக்கும். என்னது? ஆமா. ரைட். ஒவ்வொரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு தனித்தனியா பண்ணணும். அப்ப அவங்களோட ஜீனோம் டைப் எப்படி இருக்குன்னு எடுக்கணும். ஜீனோம் சீக்வென்சிங் பண்ணணும். ரைட்டா? தனியா ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. ரைட்? அண்ட் அது போக நம்மளுக்கு இது ரிலேட்டடான டெக்னாலஜி எல்லாமே நம்மளுக்கு ஈஸிலி அவைலபிளா இருக்கணும். ரைட்டா? ஹாஸ்பிட்டல்ஸ்ல அது அவைலபிளா இருந்தா தான் அத நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ அண்ட் சைபர் த்ரெட். ஸோ ஏ அண்ட் சைபர் த்ரெட் என்ன அப்படின்னா, ஸோ யூசுவலி சைபர் த்ரெட் அப்படிங்கிறது சம் பெர்சன் டூ ஹேக்கிங் ஆர் சம்திங். ரைட்டா? பட் இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் அ பெர்சன் ஹேக்கிங் வி ஆர் யூசிங் ஏஐ டு ஹேக். எப்படி நம்ம வந்துட்டு ஏஐ கிட்டக்க சர்ச் சர்ச் சீப்பஸ்ட் ஃபிளைட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் புக் இட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? நம்ம சாட் ஜிபிடில எப்படி இருப்போம்? ரெஸ்ட்ரிக்டடா இருப்போம். இந்த ஒரு ஓகே எங்களுக்கு வந்துட்டு சீப்பஸ்ட் ஃபிளைட் மட்டும் சொல்லுன்ற வரைக்கும் தான் சொல்லுவோம். புக் பண்ண அதுட்ட சொல்ல மாட்டோம். பட் இதுவே அட்வான்ஸ்டா போக போக என்ன பண்ணுவோம்? அதோடைய நம்மளுடைய ஃபோன்ல இருந்து எல்லாரோட ஆக்சஸையும் நம்ம அது குடுப்போம். தென் இட் வில் புக் ஆன் இட்ஸ் ஓன். புக் பண்ணிக்கிறோம், காசு டிடெக்ட் ஆயிக்கிறோம், எல்லாமே நடந்துரும். ரைட்டா? ரைட். ஸோ அட்வான்ஸ்டு லெவல்ஸ்ல. ஸோ இப்ப அந்த மாதிரி நம்ம வந்துட்டு சீப்பஸ்ட் ஃபிளைட் என்ன பார்த்து புக் பண்ணிருன்னு சொன்னா என்ன பண்ணும்? இட் வில் சர்ச். ஓகேவா? சீப்பஸ்ட் ஃபிளைட் என்ன பார்க்கும். தென் இட் வில் கம்பேர். ஏன்னா சீப்பஸ்ட்ன்னு நம்ம வேர்டு குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி எது சீப்பஸ்ட்ன்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா புக்கிங் ப்ராசஸ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ரைட்டா? ஓகே. ஸோ இத வந்துட்டு எப்படி நடக்குது? இட் இஸ் அட்டானமஸ். ரைட்டா? எப்படி நடக்குது? ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இதுதான். சைபர் த்ரெட்ல யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம்? பெர்சன் வில் சிட் அண்ட் ஹி வில் ஹேக் த கம்ப்யூட்டர். அதுக்கு பதிலா நம்ம ஏஐ கிட்டக்க நீ இதுக்கு இந்த மாதிரி ஒரு மால்வேரை கிரியேட் பண்ணி விட்டு அனுப்பிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அதுவே கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணிடும். ரைட்? ஸோ எவ்ரிதிங் பிகம்ஸ் ஆட்டோமேட்டட். அதுதான் இந்த ஏஐ. அதாவது ஏஐ வந்துட்டு பிகமிங் அட்டானமஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு நோ ஏஐ ஏஜென்ட். ஓகே. ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா சிஸ்டம்ஸ் தான். ஓகேங்களா? ரைட். வி ஹேவ் சம் சிஸ்டம்ஸ். ஏஐ சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த சிஸ்டம்ஸ் நம்மளுக்கு எப்படி ஒர்க் பண்ணுது? டு டூ ஆட்டோமேட்டட் ஒர்க்ஸ். ஓகேவா? சில ஒர்க்ஸை வந்துட்டு ப்ரீ டிட்டர்மைண்டா இப்படி பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒர்க்கை அதுவே பண்ணி முடிச்சிடும். அதை நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஏஐ ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து? நம்மள லைக் சைபர் த்ரெட்ஸ் வந்துட்டு வர்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு ஜாஸ்தி அப்படின்றத சொல்றோம். ஓகே. ஸோ அந்த ஏஐல என்னெல்லாம் பண்ணலாம்? ஹவு இட் வில் சேலஞ்ச் த சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ இட் வில் ஆக்சலரேட் த ஸ்கேல் ஸ்பீட் அண்ட் சொஃபிஸ்டிகேஷன் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ். ரைட்டா? அது போக இட் வில் ஆட்டோமேட் இது பண்ணுது ஆட்டோமேட்டிக்கலி ரீகனைசன்ஸ் அப்படின்னா லைக் மானிட்டரிங் அ பிளேஸ். ஓகேவா? நீங்க வந்துட்டு ஒரு இடத்துல அட்டாக் பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல போய் எப்படி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் இல்லையா? ஸோ மானிட்டரிங். ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி டூ த மானிட்டரிங். நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா? புக் பண்ண டிக்கெட்னு சொல்றோம். சீப்பஸ்ட் ஃபிளைட்னு சொல்றோம். இப்போ அதுவே என்ன பண்ணுது? நிறைய இடத்துல போய் எல்லா ஃபிளைட்டையும் சர்ச் பண்ணி இட் இஸ் கம்பேரிங் இட் செல்ஃப். கம்பேர் பண்ணாதான் அது சீப்பா இல்லையான்னு தெரியும். ஸோ அந்த கம்பேரிங் ஒர்க்கே அதுவே பண்ணிக்குது. நம்ம டைரக்ட் கூட பண்ண கிடையாது. ரைட்டா? அந்த மாதிரி இது என்ன பண்ணுது? ஜஸ்ட் கோஸ் மானிட்டர் தென் வல்னரபிலிட்டி. ஸோ நம்ம யாரோட கம்ப்யூட்டரையோ இல்லை சிஸ்டத்தையோ ஹேக் பண்றோமோ அந்த சிஸ்டத்துல வந்துட்டு போதுமான அளவுக்கு வல்னரபிலிட்டி இருக்கா? வெதர் திஸ் பர்சன் ஹஸ் த கெப்பாசிட்டி டு லைக் ரெஸ்பான்ஸ் லைக் டு ப்ரிவென்ட் த ரெஸ்பான்ஸ் ஆர் நாட். எவ்வளோ வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறத அதனால கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே. தென் ஃபிஷிங். ஃபிஷிங்னா என்னது? லைக் ஜென்ரேட்டிங் ரியலிஸ்டிக் மெசேஜ். ஓகேவா? இல்லை ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி இன்னொரு பர்சனை ஏமாத்தி அதுக்குள்ள கூட்டிட்டு வருது. ஓகேவா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ்ல வந்துட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கு அப்படின்னு வரும் இல்லையா? நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் ஃபேஸ் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு பேஜ். பட் நம்ம லாகின் கிரெடென்ஷியல்ஸ்லாம் போடுறதும் அது ஹேக் ஆகிக்கிறோம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஃபிஷிங் அப்படின்னு சொல்றோம். தென் மால்வேர் ஜென்ரேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அட்டாக் பிளானிங், சோஷியல் இன்ஜினியரிங். மால்வேர் ஜென்ரேஷன்றது யூ ஜஸ்ட் டெல் இட். ஓகேங்களா? நீங்க வந்துட்டு இப்படி மால்வேர்ன்றது என்னது? சாஃப்ட்வேர். ஓகேங்களா? பட் இட் கோஸ் அண்ட் அட்டாக்ஸ் யுவர் கம்ப்யூட்டர். ஓகே. லைக் வைரஸ் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்பைவேர் இது எல்லாமே மால்வேர்ல வர டைப்ஸ். ஓகேவா? ஸோ மால்வேர் அப்படின்னா சாஃப்ட்வேர் தட் காசஸ் மால் ஃபங்க்ஷன்ஸ் இன் யுவர் கம்ப்யூட்டர். ஓகே. ரைட். ஸோ இப்போ அந்த மால்வேரை வந்து ஜென்ரேட் பண்றதையுமே அதுக்கிட்ட நம்ம சொன்னா அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கும். அதுவும் எப்படி? லைக் ஒவ்வொரு பிளேசஸ் அது மாறுறப்ப யூஸ்வலா வைரஸ் அப்படி இருக்குன்னா வைரஸோட கேரக்டர் என்ன? இட்ஸ் வில் ஸ்ப்ரெட். ரைட்டா? ஸோ லேப்டாப்குள்ள வந்துட்டு
பின்னாடி வந்துட்டு நிறைய ஸ்ப்ரெட் ஆகும், பேக்ரவுண்ட் டேட்டா ஜாஸ்தியா வந்துட்டு எடுத்துக்கும். அப்ப கம்ப்யூட்டர் வில் ஸ்லோ டவுன். இதுதான் வைரஸோட கேரக்டர். இப்ப இந்த வைரஸ் ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது பாத்தீங்களா? ஸ்ப்ரெட் ஆகுறப்ப அதோடைய சாஃப்ட்வேர் கோடிங் மாறிக்கிட்டே இருக்கும். பட் யூசுவலா எப்படி இருக்காது? மாறாது. ஆனா, இனி வரக்கூடிய ஜெனரேஷன்ல ஏஐ யூஸ் பண்ணி இந்த மாரி மால்வேர்லாம் நம்ம கிரியேட் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அத என்ன பண்ணிக்கும்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். புதுசு புதுசா கோடிங்க கிரியேட் பண்ணும். மாத்திக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? இட் இஸ் டிஃபிகல்ட் டூ ட்ரேஸ் அண்ட் டெலீட் த ஐ மீன் எலிமினேட் த ஒரிஜினல் மால்வேர். ஓகேவா? தென் ஹைலி கன்வின்சிங் ஃபிஷிங் மெசேஜஸ். நம்ம சொன்னோம் இல்லையா? ரைட்? ஜெனரேட்டிவ் ஏஐ என்ன பண்ணும்? பிகாஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மாரியே தான் அதுக்கும் வந்துட்டு மூளை இருக்கு. ரைட்டா? அப்படின்றப்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கான டீப் ஃபேக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அது கிரியேட் பண்ணும். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ என்ன நியூ த்ரெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அட்டானமஸ் சைபர் ஏஜென்ட்ஸ். ஓகே. ஸோ நம்ம ஹியூமன் இன்டர்வென்ஷனே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துட்டு அதுவே சொல்லிட்டா போதும். அதுவே வந்துட்டு இன்டர்வென்ஷன் வந்துட்டு லைக் இட் வில் மேக் இட் ஹேப்பன். ஓகே. ஸோ அட்டானமஸ் சைபர் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். தென் பாலிமார்பிக் மால்வேர். இப்ப சொன்னோம் இல்லையா? ஸோ அதாவது ஒரு ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸ்க்கு அது போறப்ப இட் வில் சேஞ்ச் இட்ஸ் கோட்ஸ். ஓகே. ஸோ பாலிமார்பிக் இட் இஸ் சேஞ்சிங். ஓகே. தென் 0 டே வல்னரபிலிட்டிஸ் மீன்ஸ் இட் வில் ஐடென்டிஃபை த 0 டே வல்னரபிலிட்டிஸ். இப்ப என்ன பண்ணும்னா, ஒரு யார வந்துட்டு சிஸ்டம் நம்ம ஹேக் பண்றோமோ, அந்த சிஸ்டத்த ஃபுல்லா ஸ்டடி பண்ணும். ஓகேவா? அண்ட் அந்த ஹேக்கர் இல்ல யாரையாவது அட்டாக் பண்றோம், இல்ல ரெஸ்பான்ஸ் பண்ற டீம் என்னவோ அந்த டீம நம்ம ஸ்டடி பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு, அவங்களுடைய வீக்னஸ் எல்லாம் என்னவோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிரும். ஸோ இந்த 0 டே வல்னரபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்துட்டு சைபர் அட்டாக் வந்துட்டு நடக்கிறப்ப, த அதர் பெர்சன் வில் நாட் ஹேவ் எனி டைம் டு ரெஸ்பாண்ட். ஸோ அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான டைம் வந்துட்டு 0 டே. ஓகேவா? டைம் இருக்காது. எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு அவங்களால முடியாது. அததான் என்ன சொல்றோம்? 0 டே வல்னரபிலிட்டி. ஓகே. ரைட். ஓகே. ரிமைனிங் வந்துட்டு இதுதான் இந்த ஓவரால் கன்டென்ட். ஓகேவா? ரிமைனிங் வந்துட்டு ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்லாம் வந்துட்டு எப்படி பர்ட்டிகுலர் நம்மளுக்கு வல்னரபிளா இருக்கு? ஏன் இந்தியா வல்னரபிளா இருக்கு? பிகாஸ் இந்தியா வல்னரபிளா இருக்க முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, பிகாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஸ்டில் வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் ஃபாரின் நேஷன்ஸ். ஓகேவா? ரைட்? இந்த கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸ், சிப் டிசைன் பண்றது, ரைட்டா? ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன பண்றோம்? இன்னும் நம்ம வந்துட்டு லைக் டேட்டா சென்டர்ஸ் இது எல்லாமே ஸ்டில் வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் ஃபாரின் நேஷன்ஸ். ரைட்டா? அப்ப 2 ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஏதாவது வர்றப்ப நம்மளோட சிஸ்டத்தை ஹேக் பண்றதுக்கான இது வந்துட்டு தேர் இஸ் லாட் ஆஃப் சான்சஸ். ஓகே. ஸோ அதனால கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி ஆபரேஷன் பிளாக் ஹாக். ஸோ இது என்ன அப்படின்னா நத்திங் லைக் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு கண்டக்ட் பண்ண ஒரு ஆபரேஷன். ஓகே. ஸோ த்ரூ தட் தே ஹேவ் ரெக்கவர்ட் லாட் ஆஃப் ஹெராயின். ஓகேவா? ரைட். அதுதான் இந்த ஆபரேஷன் பிளாக் ஹாக் அப்படிங்கிறது. ரைட். இப்போ ஹெராயின்றது என்ன? ஸோ ஹெராயின் அப்படிங்கிறது இட் இஸ் ஃப்ரம் பாப்பி பிளான்ட். ஓகேவா? ஓபியம் பாப்பி, பாப்பவர் சோம்னிஃபெரம் அப்படிங்கிற அந்த பிளான்ட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் தான் என்னது? ஓபியம். ஓகேவா? இந்த ஓபியத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மார்பின். அண்ட் we are going to alter this morphine. அதை ஆல்டர் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? ஹெராயின். ஓகேவா? ஸோ அடிட்டிவ் ஓபியாய்ட் ட்ரக் டை அசிட்டைல் மார்பின். இந்த மார்பின்குள்ள 2 அசிட்டைல் காம்பவுண்ட் ஜாயின் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஆரிஜின் எங்க இருந்து வருது நம்மளுக்கு ஹெராயினுக்கு? ஹெராயின்ன்றது ட்ரக். ஓபிஎம்ங்கிறது அந்த பிளான்ட். அதாவது அதுல இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட். ஓகேவா? ரைட்? அது ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஹெராயின் வந்துட்டு கிரியேட் பண்றோம். ஓகேவா? ரைட். அதுல இருந்து ஆக்சுவலா நம்மளுக்கு மார்பின் கிடைக்குது. அந்த மார்பினை நம்ம ஆல்டர் பண்ணி ஹெராயின் கொண்டு வரோம். ஹெராயின் இஸ் ஆக்சுவலி ட்ரக். ஓகேங்களா? ட்ரக் காம்போனன்ட்ங்கிறது அது. ஸோ அதை நம்ம ஓபிஐ ட்ரக் இந்த ஓபிஎம் காம்போனன்ட் இருக்கிறதுனால அது ஓபிஐ ட்ரக் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். இந்த ஓபிஐ ட்ரக் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ யூசுவலி ஓபிஐஸ் வந்துட்டு இட் இஸ் யூசுவலி யூஸ்ட் இன் போத் வேஸ். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ட்ரக் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது இருக்கு. அண்ட் அனதர் ஒன் என்ன அப்படின்னா, இட் இஸ் யூசுவலி யூஸ்ட் இன் மெடிசன் பர்பஸ் டூ. ஓகேவா? லைக் கோடைன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓபிஐ ட்ரக்ஸ் தான். கோடைன் வந்துட்டு நம்ம காப் சிரப் குடிப்போம் இல்லையா? அந்த இதுல வந்துட்டு கோடைன் காம்பனன்ட் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ரைட். இந்த கோடைனும் ரீசெண்டா நியூஸ்ல வந்துச்சு. ஓகே. ரைட். இப்ப இந்தியாவுக்கு வந்துட்டு இதுல எங்க இருந்து அதிகமா அந்த சப்ளை வருது அப்படின்னா, பிகாஸ் இந்தியா இஸ் பிட்வீன் போத் கோல்டன் கிரசன்ட் அண்ட் கோல்டன் ட்ரையாங்கிள். ஸோ கோல்டன் கிரசன்ட்னா நம்மளுக்கு என்னென்ன வரும்? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான். ஓகேவா? இது 3 வந்துட்டு நம்மளுக்கு கோல்டன் கிரசன்ட்.
ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா we have மியான்மர், தாய்லாந்து அண்ட் லாவோஸ். ஓகேவா? ரைட். ஸோ இது வந்துட்டு கோல்டன் ட்ரையாங்கிள். ஸோ இந்தியா இஸ் பிட்வீன் போத் த மேஜர் ட்ரக் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். ஓகேவா? இதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி we are also using it in pharmaceutical purpose. ஓகேவா? ஸோ அப்போ இதை மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா பெயின் ரிலீவரா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பெயின் ரிலீவர், ஸோ ரிலாக்ஸிங் எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு மாதிரி ட்ரௌசினஸ் ஸ்லோ டவுன் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த எஃபெக்ட்டுக்காக இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது ட்ரக்கா. ஓகே, ஸோ இட் கம்ஸ் அண்டர், இட் இஸ் கவர்ட் அண்டர் NDPS ஆக்ட். NDPS ஆக்ட் என்னது? நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் நார்கோட்டிக் ட்ரக்ஸ். சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் கிரியேட்ஸ் அ ஹெலுசினேஷன் ஃபீல்ட் வந்துட்டு கிரியேட் பண்றது வந்துட்டு சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது திஸ் இஸ் த பிரைமரி லா. ஓகேங்களா? நம்மளுக்கு இருக்கிறதுல மெயின் லா எதை டீல் பண்ணுது அப்படின்னா இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடா வந்துட்டு டீல் பண்ணக்கூடிய லா. ஓகே, ஸோ இட் ரெகுலேட்ஸ் ப்ரொடக்ஷன், பொசஷன், சேல், பர்ச்சேஸ், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ், கன்சம்ஷன், டிராஃபிக்கிங். இட் கம்ப்ளீட்லி ப்ராஹிபிட்ஸ்ன்ற வேர்டு இல்ல, எப்படி இருக்கு? ப்ராஹிபிட்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஏன் அந்த ரெகுலேட்ஸ் வந்திருக்குனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பிகாஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபார்மா பர்பசஸ் டூ. ஓகேவா? அதனால ரைட்டா? ஸோ ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்ல மெடிசினல் பர்பஸ் ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணும். ஈவன் இன் மென்டல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? ரைட், ஸ்கீசோஃப்ரினியா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல சைக்கோசிஸ் இது ரிலேட்டடான திங்ஸ்லையுமே வந்துட்டு ரிசர்ச் பண்றதுக்கு இல்ல ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இந்த நார்கோட்டிக்ஸ் ட்ரக் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ரைட். ஸோ தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் கிவ்ஸ் பவர்ஸ் ஃபார் டேக்கிங் மெஷர்ஸ். இதை மெஷர்ஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்கு நீங்க வந்துட்டு ஏஜென்சிஸ் வேணும்னா செட்டப் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற அந்த பவர் எங்க இருந்து வருதுன்னா இந்த ஆக்ட்ல இருந்தா வருது. ஸோ அண்டர் திஸ் ஆக்ட் வி ஹவ் எஸ்டாப்ளிஷ்டு ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ ஒன்னு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, இன்னொன்று வந்துட்டு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு இருக்கு. ஓகேவா? இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். தே ஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். தென் பெனால்டிஸ். ஸோ சப்போஸ் சம் பர்சன் இஸ் அரஸ்டட் அண்டர் திஸ் லா. ஓகேவா? நிறைய ஹெராயின் வச்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் தே ஹேவ், அவங்களுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அளவான அமௌண்ட்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு 6 months பனிஷ்மெண்ட் இருக்கும். தென் ஒரு ஃபைன் வந்துட்டு 10,000 அந்த மாதிரி பே பண்ணா போதும். இஃப் இட் இஸ் ஹியூஜ் குவான்டிட்டி, ஓகேவா? அதனால பெரிய பல்கான அமௌண்ட் அப்படின்னா 2 lakhs 3 lakhs வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணணும் ஃபைன். அப்பார்ட் ஃப்ரம் தட் 10 years 20 years இம்ப்ரிசன்மெண்ட் கூட இருக்கு. ஓகே, then in case if they have acquired properties from the proceeds of the drug smuggling, ஓகேவா? ஸோ அதுல இருந்து காசு வந்துருந்துச்சு, அதை வந்துட்டு வச்சு ஏதாவது பொருட்கள் வாங்கியிருந்தாங்க அப்படின்னாலுமே கவர்மெண்ட் ஹஸ் த பவர் டு கன்ஃபிஸ்கேட் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் வந்துட்டு NDPS ஆக்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? NDPS ஆக்ட் பத்தி பார்த்துருக்கோம். அது போக ஹெராயின்றது காம்போனன்ட் என்ன, அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, அப்புறம் கோல்டன் கிரசன்ட், கோல்டன் ட்ரையாங்கிள் அதையும் பார்த்துருக்கோம். லாஸ்டா சாங்கி இல்லாட்டி சேஞ்ச் 7 அப்படின்னு சொல்றேன். இது என்ன அப்படின்னா திஸ் இஸ் அ லூனார் மிஷன் ஆஃப் சைனா. ஓகேவா? லைக் இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ ரீசென்ட்லி தே ஹேவ் ஷெட்யூல் டு லிஃப்ட் இட் ஆஃப், பட் இது வந்துட்டு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி தே ஹேவ் போஸ்ட்பாண்ட் இட். அதனால தே ஆர் நியூஸ். என்ன ராக்கெட்ல அப்படின்னா லாங் மார்ச் 5 ராக்கெட். இப்போ எப்படி நம்ம PSLV GSLVன்னு சொல்றோம் இல்லையா? மார்க் 3 GSLV சொல்றோம் இல்லையா? ஸோ அதில் சிமிலர் டு தட் அவங்க அனுப்பக்கூடிய ராக்கெட் பேர் என்னது? லாங் மார்ச் 5 ராக்கெட். ஓகே, ரைட். இந்த சேஞ்சுடைய கோல் என்ன அப்படின்னா இஸ் டார்கெட்டிங் லூனார்ஸ் சவுத் போல் ஏரியா. ஸோ நம்ம சந்திரயான் 3 எங்க அனுப்பிச்சோம்? சவுத் போல்ல தான் அனுப்பிச்சோம். ரைட்டா? ஸோ அதே மாதிரி இவங்களும் என்னது அவங்களோட எய்ம் சவுத் போல்ல அனுப்பிருக்கு. ஏற்கனவே இப்போ சைனா அனுப்பிச்சிருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா ஆல்ரெடி சைனா ஹேவ் சென்ட். ஸோ சாஃப்ட் லேண்டிங்லாம் சைனா ஆல்ரெடி பண்ணிருக்கு. ஸோ இந்தியா இஸ் 4th நேஷன். அதுக்கு முன்னாடி சைனா பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ அது இல்லாம ஸ்டில் தே ஹேவ் லாங்கர் டேர்ம் மிஷன்ஸ். ஓகே, சைனாக்கு வந்துட்டு சிமிலர் டு நாசா தே வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதை எய்ம் பண்ணி இவங்க வந்துட்டு இந்த சேஞ்ச் 7 வந்துட்டு அனுப்பணும் அப்படின்றது. ஓகே, அண்ட் பர்டிகுலர்லி இதோட கோலே என்ன அப்படின்னா டு அனலைஸ் வாட்டர், ஐஸ் அண்ட் வாலடைல் ரிசோர்சஸ் இந்த பெர்மனன்ட்லி ஷேடோட் கிரேட்டர்ஸ். ஓகே, எங்க அப்படின்னா ஷேக்கிள்டன் கிரேட்டர். இந்த டேர்ம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஷேக்கிள்டன் கிரேட்டர் அப்படிங்கிறது எங்க இருக்கக்கூடியது? மூன்ல இருக்கக்கூடிய ஒரு கிரேட்டர். கிரேட்டர்னா என்னது? ஒரு பெரிய மவுண்ட். ஓகேவா? ஒரு பெரிய குழி இருக்கும் இல்லையா? ரைட். ஸோ அதுதான் கிரேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஷேக்கிள்டன் கிரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நியர்லி சவுத் போல். ஓகே, எக்ஸாக்டா சவுத் போல் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டு இட் இஸ் லொகேட்டட். ஓகே, ஸோ இந்த போல் பார்த்தோம், ஐ மீன் இந்த கிரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வெரி டீப். ஓகேங்களா? அரௌண்ட் ஒரு 4 kilometers டெப்த் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ரைட்.
ஸோ சவுத் போலே யூஸ்வலா பார்த்தோம்னா, ஸோ டீப் சவுத் போல் பார்த்தோம்னா, இட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் ஆர் அன்டச்டு பை த சன்லைட். ரொம்ப மினிமமா தான் சன்லைட் அந்த ஏரியால படுது. அது போக கிரேட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சில கிரேட்டர்ஸ்ல என்ன ஆகாது? எந்த டைம்லயுமேவும் நம்மளுக்கு சன்லைட்டே படாது. ஓகேவா? ரைட். ஸோ நல்லா இப்ப நல்ல ஹை ரைஸ்டு பில்டிங் கட்டி வச்சிருக்கோம் அப்டின்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்? சன் வந்துட்டு மார்னிங் ரைஸ் ஆகுது இந்த சைட்னா, வெளிச்சமா வெயிலே வராது. ரைட்டா? ஷேடோ மட்டும் தான் விழுகும். ஸோ இமேஜின் 4 சைடுமே நல்லா ஹை ரைஸ்டு பில்டிங் கட்டி வச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப சன் எந்த டைரக்ஷனுக்கு போச்சு அப்டின்னாலுமே, நம்மளுக்கு என்ன வராது? ஷேடோ வந்துட்டு வராது. ஓகே 12:00 வர்றப்ப நம்மளுக்கு வரும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த ரீஜியனுடைய பொசிஷன் அப்டி. ஸோ அந்த கிரேட்டர்ஸ் வந்துட்டு டீப்பா போகுறப்ப, நல்ல டீப் லேயர்ஸ்ல நம்மளுக்கு சன்லைட்டே பெனிட்ரேட்டே ஆகாம இருக்கும். ஓகேவா? ரைட். அந்த அளவுக்கு ஹைட்டா கட்டணும். ஓகேவா? ரைட். ஸோ அப்ப அந்த சன்லைட்டே பெனிட்ரேட் ஆகாத இடத்துல என்ன ஆயிருக்காது உங்களுக்கு வாட்டர் மாலிக்யூல்ஸ்லாம் பிரசன்ட் ஆகி இருந்துச்சு அப்டின்னா, தே வுட் நாட் ஹேவ் பீன் இவாப்பரேட்டட். அது இன்னுமே நம்மளுக்கு வாட்டர் ஐஸா வந்துட்டு இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் நம்மளுக்கு ஐஸா இருக்கு. அதுக்காக தண்ணி தேங்கியெல்லாம் இருக்காது. சாயில் கூட மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ இட் இஸ் மிக்ஸ்டு வித் லூனார் சாயில். ஓகேவா? ஸோ இப்ப இந்த சாயில்ல நம்மளுக்கு வாட்டர் காம்போனன்ட்ஸ் எவ்ளோ இருக்கு? அண்ட் அந்த மொத்த மூன்லயுமே நம்மளுக்கு எவ்ளோ வாட்டர் இருக்கு? அதெல்லாம் இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணல. பட் வி ஹேவ் எவிடன்ஸ் தட் மூன் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அத வந்துட்டு ஆராய்ச்சி பண்றதுக்கான மிஷன் தான் இந்த சேஞ்ச் 7. ஓகேவா? அப்ப பர்ட்டிகுலரா எதுக்காக? இந்த ஷாக்கில்டன் கிரேட்டர்ல நம்மளுக்கு வாட்டர் ஐஸ் இருக்கு. அத வந்துட்டு ரிசர்ச் பண்றதுக்கான தான் இந்த சேஞ்ச் 7 மிஷன். ஸோ இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒண்ணு முக்கியமானது. ஓகேங்களா? அந்த ஷாக்கில்டன் கிரேட்டர் ஒண்ணு. அதுக்கப்புறமா பெர்மனன்ட்லி ஷேடோடு அது வந்துட்டு ஒண்ணு. ரைட்? வாட்டர் ஐஸ் கண்டுபிடிக்கும். தென் அது போக இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா, இட் கம்பைன்ஸ் இட் ஹாஸ் அ காம்பினேஷன். ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் அது நம்மளுக்கு தெரியும். அது போக இட் ஹாஸ் அ ஹாப்பிங் ப்ராப் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரோவர்னா என்ன பண்ணும்? யூசுவலா அப்படியே கீழ வந்துட்டு இப்படி ஊர்ந்து போயிட்டு இருக்கும். ரைட்டா? ஸோ இது என்ன பண்ணுமா? ஜம்ப் பண்ணுது. இட் கேன் ஃப்ளை, மினி ஃப்ளை. ஒரு சின்ன ஜம்ப். ஒரு கோழி இருக்குன்னா, கோழி எப்படி பறக்கும்? பெருசா பறக்க தெரியாது. லைட்டா மட்டும் ஒரு ஜம்ப் பண்ணி பறக்குது இல்லையா? சிமிலர் டூ தட் இது வந்துட்டு இட் கேன் ஹோப். ஓகேவா? எதுக்காக அப்டின்னா, டூ ஜம்ப் இன்டூ திஸ் கிராட்டர். ஓகேவா? அந்த கிராட்டருக்குள்ள ஜம்ப் ஆயி உள்ள போறதுக்காக இத வந்து ஸ்பெசிஃபிக்கா கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோ தட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். தென் அது போக பார்த்தோம்னா, வி ஹேவ் அதர் பேலோட்ஸ். ஓகே. சோ 21 பேலோட்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். மத்த கண்ட்ரீஸ் நெறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நம்மளுக்கு அதர் பேலோட்ஸையுமே இதுக்குள்ள சேர்த்து ஆட் பண்ணி வி ஆர் கோயிங் டூ சென்ட். ஓகேவா? பர்ட்டிகுலர்லி ஃப்ரம் பஹ்ரைன், ஈஜிப்ட் இந்த ஏரியாஸ்ல இருந்து கூட அவங்க வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே. ரைட். எதுக்காக அப்டின்னா ஸோ வாட்டர் ஐஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு, தென் ரிசோர்ஸ் மேப்பிங். லைக் அதர் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஓகே. தென் லூனார் ஸ்டடீஸ். ஸ்டடியிங் அபவுட் த மூன் குவேக்ஸ். எர்த் குவேக் எப்படி இருக்கு? அந்த மாரி மூன் குவேக்ஸ் இதெல்லாம் ஸ்டடி பண்றது. தென் ப்ரிகர்சர் ஃபார் ஹியூமன் அவுட்போஸ்ட். த லாங் டெர்ம் ப்ரோகிராம். ஸோ வி ஆர் கோயிங் டு செட்டப் அ லூனார் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அங்க வந்து செட்டப் பண்ண போறாங்க. ஸோ அது செட்டப் பண்றதுக்கு இனிஷியல் ஸ்டெப்ஸ் இதெல்லாமே அப்படின்னு சொல்லி இதுல நம்மளுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வாட்டர் ஐஸ் ஞாபகம் இருக்கணும். தென் ஷாக்கில்டன் கிரேட்டர் அது ஞாபகம் இருக்கணும். ஓகே. தென் ஹோப்பர். ஓகேவா? சைனாவோடது ஹோப்பர். அண்ட் இந்த மிஷன் வந்துட்டு பேர் என்னது? இந்த சேஞ்ச் 7 that belongs to சைனா. ரைட்டா? என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, சேஞ்ச் 7 பார்த்துருக்கோம். ஓகே. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. ப்ரோரோகேஷன் பார்த்தோம். தென் என்டிபிஎஸ் ஆக்ட், ஹெராயின் அது ரிலேட்டடா பார்த்தோம். ஓகே. தென் ஏஐ ஏஜென்ட்ஸ்னா யாரு அப்படின்னு பார்த்தோம். ஹவ் அட்டானமஸ்லி இட் இஸ் யூஸ்டு ஃபார் சைபர் த்ரெட்ஸ் ஒரு கிளான்ஸ்